வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து சப்ஜா விதையிலையும் பாதாம் பிசின் பாருங்கள், பாதாம் பிசின் இதுலேயும் சேர்ந்து நான் லட்டு செய்ய போகிறேன். இதுவும் அடுப்பில்லா சமையல் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ரஸ்க்கு கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் நாட்சக்கரை, இது வந்து சப்ஜா விதை, இது வந்து பாதாம் பிசின். இது வந்து 8 மணி நேரம் ஊறணும். நைட் ஊற போட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஊறுனது இப்படி தான் இருக்கும் பாருங்கள். 8 hours ஊறினது. இதில் தான் நான் லட்டு செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போ சப்ஜா விதை இருக்கு இல்லையா, அதை நல்லா வடிகட்டிடணும். அப்போ தான் நம்ம லட்டு செய்ய முடியும். இந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம சாப்பிட்லாம். ஃபுல் ட்ரை ஆகிடணும் பாருங்கள். வெறும் தண்ணி தானே, அதனால் நான் நல்லா கீழே வந்துடும். ஒன்றும் பெருசாக கஷ்டம் ஒன்றும் கிடையாது. அழகாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் நல்லா ஃபுல்லாக தண்ணி கீழே வடிஞ்சிடும். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம சாப்பிட்டுக்கலாம். பெரியவங்க குழந்தைங்களுக்கு லட்டு செஞ்சிடலாம். அதே மாதிரி தான் பாதாம் பிசினையும் நம்ம வடிகட்டணும். பாருங்கள், இதை வடிகட்டிட்டு தட்டத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இது பாதாம் பிசின். இதுவும் அதே சேம் டைப் தான். தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அந்த தண்ணி நம்ம வந்து சாப்பிட்லாம். அதிலே நம்ம லட்டு செய்யலாம். இதுவும் வந்து அடுப்பில்லா சமையல் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நான் ஒரு தடவை செஞ்சு தான் எங்களுடைய கன்னியாபரமேஸ்வரி மண்டபத்தில் நாங்கள் வந்து ஒரு போட்டி வச்சாங்க. அதில் நான் செஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அவ்வளோ நல்லா இருந்தது. எல்லோரும் சாப்பிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டேன். அதுக்கப்புறமா அதை பார்த்துட்டு, அந்த லட்டுவை பார்த்துட்டு, டேஸ்ட் பார்த்துட்டு எல்லோரும் சாப்பிட்டாங்க. லட்டுவே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் லட்டு பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து பாருங்கள், இதோட லட்டுக்கோசரம் ரஸ்க்கு பவுடர் ஒரு 3 டீஸ்பூனு, அதுக்கப்புறம் நாட்சக்கரை நம்ம தேவைக்களவாக போட்டுக்கலாம். இப்போ 4 பொருளும் சேர்த்து பிசைய வேண்டியது தான். அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்க விரும்பி ரொம்ப ஈஸியாக சாப்பிடுவாங்க. நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை. ரஸ்க்கு பத்தலை அப்படின்னா, லட்டுக்கு வரலை அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. இங்கே பாருங்கள், லட்டு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக. இதெல்லாம் வெளியே எங்கேயும் எந்த ஹோட்டல்லையும் கிடைக்காது, எந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட கிடைக்காது. இது நம்ம அவ்வளோ சூப்பராக செய்ய முடியும். அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்க எனக்கு உனக்குன்னு சாப்பிட்ருவாங்க. உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுதுன்னு. இதெல்லாம் வித்தியாசமான டேஸ்ட்டு. எப்பயும் ரெகுலராக வாங்கி சாப்பிட்ற லட்டாகட்டும், நம்ம செய்கிற லட்டாகட்டும், அதை விட இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில், டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில், ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே, வேறு எங்கேயும் கிடைக்காம இல்லை, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே எனர்ஜியாக, அந்த எனர்ஜிக்கு வந்து நிகர் வேறு எதுவுமே இருக்க முடியாது. எவ்வளோ நீங்கள் காசு கொடுத்து வெளியே வாங்கினாலும் இவ்வளோ சுத்தமாக எனர்ஜியாக கிடைக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் எத்தனையோ பொருள்கள்லாம் செஞ்சு ட்ரை பண்ணியிருப்பீங்க. சிம்பிள் டிஷ் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.